தலைப்பு: தேவன் அழுதார். அத்தியாயம் 1, பக்கம் 1. பாடத்தின் தலைப்பு: பிதாவாகிய தேவன் அழுதார். ஆதார வசனம்: எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனமென்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். 1. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு கிமு 2850 முதல் 2270 வரை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆம், தேவன் அழுதார். 2. ஐரோப்பா. கிபி 1096 முதல் 1100 வரை. சிலுவை போரின் போது கிறிஸ்தவ வீரர்கள் புனித நிலமாகிய எருசலேம் செல்லும் வழியில் யூதர்களை படுகொலை செய்தார்கள். ஜெப ஆலயங்களில் யூதர்களை மந்தைகளைப் போல உள்ளே அடைத்துவிட்டு அதன் மரத்தினாலான கட்டமைப்பிற்கு தீ கொளுத்தினார்கள். அவர்களின் வேதனையின் கதறல் பரலோகம் வரை சென்றது. அப்போதும் தேவன் அழுதார். 3. ஐரோப்பா. கிபி 1204 முதல் 1799 வரை. ரோம கத்தோலிக்க நாடுகளில் புராட்டஸ்டன்ட் மக்களின் இரத்தம் ஆறாக ஓடியது. புனித விசாரணை, ஹோலி இன்குசிஷன் என்ற பெயரில் அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். அப்போதும் தேவன் அழுதார். 4. கிறிஸ்தவ உலகம். கிபி 1490 முதல் 1850 வரை. வெள்ளை நிற கிறிஸ்தவர்களால் வாங்கப்படுவதற்காக 20 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்படும் போது வழியிலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போதும் தேவன் அழுதார். 5. ஐரோப்பா. கிபி 1941 முதல் 1945 வரை. ஹோலோகாஸ்ட், யூத இனப்படுகொலை. 6 மில்லியன் யூதர்கள் வேட்டையாடப்பட்டு, விரட்டப்பட்டு, கொடூரமாக வெட்டப்பட்டு, விஷவாயுவால் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். அப்போதும் தேவன் அழுதார். 6. ஹிரோஷிமா. ஆகஸ்ட் 6, கிபி 1945. ஒரே ஓர் அணுகுண்டு 1,29,558 அப்பாவிகளின் உயிரை பறித்தது. உலகத்தை அதிர வைத்தது. அப்போதும் தேவன் அழுதார். 7. உலக அரசுகளின் கொள்கை. கிபி 1914 முதல் 1996 வரை. ஜெர்மனி, கம்யூனிஸ்ட் ரஷ்யா மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்த அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட பைத்தியக்காரத்தனமான அரசு கொள்கைகளால் 175 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். அப்போதும் தேவன் அழுதார். 8. மூன்றாம் உலக நாடுகள். கிபி 1990களில் ஒவ்வொரு நாளும் 40,000 குழந்தைகள் பட்டினியால் இறந்தார்கள். இப்போதும் மரிக்கிறார்கள். அப்போதும் தேவன் அழுதார். இப்போதும் அழுகிறார். அனுதினமும் தனிப்பட்ட முறையில் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஏற்படும் துயரங்களை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அனுபவித்து வருகிறார்கள். இதில் மோசமான சாலை விபத்துகளும், குழந்தைகள் ஊனமுற்ற நிலையில் அல்லது மன வளர்ச்சி குன்றிய நிலையில் பிறப்பதும், அறிவில்லாத மனுஷரின் குற்றங்களால் அப்பாவிகள் பாதிக்கப்படுவதும் அடங்கும். மேலும் புயல்கள், வெள்ளங்கள், சூறாவளி காற்றுகள், நிலநடுக்கங்கள் மற்றும் பிற அசம்பாவிதங்களால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள். சரியாக செயல்படாத குடும்பங்கள், மதுபோதை பொருட்கள் போன்றவற்றிற்கு அடிமையானவர்கள், நரம்பு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு தனிமையில் தவிக்கிற வீடற்ற ஜனங்கள் என்பவர்களுடைய மனநலம் சார்ந்த இடர்பாடுகள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் உணர்வுபூர்வமான வடுக்களை ஏற்படுத்தியுள்ளது. அப்போதும் தேவன் அழுகின்றார். ஆம், இந்த சோக செய்திகள் பற்றிய புள்ளி விவரங்களே தினமும் செய்தித்தாளில் நிரம்பி வழிகின்றன. ஆனால் நமக்கோ, நமது அன்புக்குரியவர்களுக்கோ அது நடக்கும் போதுதான் நாம் வலி வேதனையில் மூழ்கடிக்கப்படுகிறோம். இத்தகைய புள்ளி விவரங்களுக்கு முகங்கள் உள்ளன. அதாவது உணர்வு பூர்வமாகவும் மனதளவிலும் பாதிப்படைந்த
பல லட்சக்கணக்கான உண்மை ஜனங்களின் முகங்களே இத்தகைய புள்ளி விவரங்களில் பிரதிபலிக்கின்றன. வியாதியிலும் வேதனையிலும் வரும் அழுகை, துன்பம், பாடுகள் மற்றும் மரணங்கள் ஆகியன இந்த பூமி முழுவதும் நடப்பதாக காண்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கும் மொத்த பாடுகள் மற்றும் கொடுமைகளின் பேரளவினை ஒரு நாளும் புரிந்து கொள்ள இயலாது. மனுஷருக்கு ஏற்படுகிற துன்பங்கள் பற்றிய பெரும் படத்தை தேவன் ஒருவரால் மட்டுமே பார்க்க முடியும் மற்றும் பார்த்தும் வருகிறார். தேவனின் அழுகையும் தொடர்கிறது. தமக்கு எதிராக கலகம் செய்தவர்களுக்கு ஏற்படும் கொடிய இழப்புகளுக்காகவும் கூட தேவன் அழுகிறார் என்பதை எரேமியா 14 உறுதி செய்கிறது. ஆம், நாம் பாதிக்கப்படும் போது, துன்பப்படும் போது தேவன் நம்மேல் அக்கறையாயிருக்கிறார். நம்மை சோகம் தாக்கும் போது தேவன் நம்மேல் கவனமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். 103 சங்கீதம் 14 மனிதருக்கு நடக்கும் பெரும் கொடுமையானது சிலரை தேவனின் அன்பை பற்றியும், வேறு சிலரை தேவன் உண்மையிலேயே இருக்கிறார் என்றும் சந்தேகிக்க வைக்கின்றது மற்றும் சந்தேகிக்க வைக்கும் என்பதை தேவன் அறிவார். இந்த முழு பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் இவ்வுலக வாசிகளாகிய பலவீனமான மனுக்குலத்திடம் நம் பேரிலான தம்முடைய மனதுருக்கத்தையும் அன்பையும் தெரியப்படுத்த விரும்புகிறார். இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னால் துன்பப்பட, வேதனைப்பட முடியும் என்பதை சின்ன மனிதனுக்கு எப்படி தெரியப்படுத்துவார்? அதை தெரியப்படுத்தத்தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஓர் உருவத்தை, இமேஜினரியை பயன்படுத்துகிறார். அதுதான் கண்ணீர் துளிகள். அவருடைய பார்வையில் கண்ணீர் என்பது பலவீனத்தை காட்டுகிறது என்பதையெல்லாம் தாண்டி தேவன் கண்ணீர் சிந்துவது எனும் உருவகமானது அவருடைய தகப்பனுக்குரிய கவனிப்பையும் அக்கறையையும் கரிசனையையும் குறித்து நமக்கு உறுதியளிக்கிறது. தேவனுடைய தகப்பனுக்குரிய அன்பு எத்துணை ஆழமானது! நேற்று, இன்று, நாளை என தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கொண்டுள்ள உறவானது முழு மனுக்குலத்துடனான அவருடைய உறவினை அடையாளப்படுத்தும் ஒரு சிறிய நிழலாகும். ஏசாயா 43 மற்றும் 44 ரோமர் 11 உதாரணத்திற்கு, ஒரு தகப்பன் தன் குழந்தையை ஒழுங்கிற்குள் கொண்டு வருவதற்கு அந்த குழந்தை மாலை வரை தன்னுடைய அறையை விட்டு வெளிவரக்கூடாது என தடை பண்ணக்கூடும். இப்படியாக குழந்தைக்கு தகப்பன் கொடுத்த தண்டனை அக்குழந்தையை நேசிக்கும் தகப்பனுக்கும் வலியை, வேதனையை கொடுக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி சமயங்களில் பெரும்பாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருந்த பல அருமையான தருணங்களை அந்த தகப்பன் நினைத்து பார்ப்பார். அதே போலதான் தேவனும் தம்முடைய ஜனங்களை தண்டிக்கும் போது அது அவருக்கு வேதனையை ஏற்படுத்தும். தேவனுடைய தகப்பனுக்குரிய வேதனையை பற்றி எரேமியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். எரேமியா 6 இது வியக்கத்தக்க ஒன்றாகும். இதில் நம் என்பது தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் துன்பத்தில் தேவன் பங்கு கொள்வதை இது காட்டுகிறது. தேவன் அன்பில்தான் நம்மை சிற்றிக்கிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. குணப்படுத்தவே அவர் தண்டிக்கிறார். ஏசாயா 19 பிதாவாகிய தேவன் கீழ்ப்படியாத மகனாகிய இஸ்ரவேலை தண்டிக்கும் போது அவர்களின் பழைய நீங்கா நினைவினை பற்றி அவர் பேசும் அன்பு தகப்பனுக்குரிய வார்த்தைகளை கேளுங்கள். 1. வனாந்தரத்தில் இனிமையான திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசையா 9 11 எந்த அளவிற்கு இஸ்ரவேலை தேவன் அழைத்தாரோ அந்த அளவிற்கு இஸ்ரவேலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். 2. எவ்வளவுக்கு நான் அவர்களை வருத்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள்.
3. ஆனால் எப்பிராயீமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் திருவிவிலியம். 4. நான் அவர்களை அன்பின் பிணைப்பினாலும் மனித தயவின் கயிறுகளினாலும் வழிநடத்தினேன். ஒரு சிறு குழந்தையை கன்னத்திற்கு தூக்கும் ஒருவனைப் போல இருந்தேன். அவர்களுக்கு குனிந்து உணவூட்டினேன். ஓசையா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலர் தேவனின் கட்டளையை தொடர்ந்து மீறி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் புறக்கணித்தார்கள். தேவன் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தார். ஆனால் அது அவரை பாதிக்காமல் இருக்கவில்லை. தேவன் அவர்கள் மீதான தம்முடைய அன்பான பாதுகாப்பை விலக்கிக் கொண்ட போது தேவனின் இருதயம் துயரத்தின் ஆழத்திற்கே சென்றது. தேவன் என் உள்ளத்துக்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்புவித்து விட்டேன். எரேமியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் திருவிவிலியம் என்று உரைத்தார். தண்டனை வந்தபோது இஸ்ரவேலர் அழுதார்கள். அவர்களோடே கூட அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரும் அழுதார். சேனைகளின் யெகோவா சொல்லுவது இதுவே: ஒப்பாரி வைக்கும் பெண்களை அழைத்திடுங்கள், அவர்கள் எங்களுக்காக ஒப்பாரி வைக்கட்டும். எங்கள் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்து எங்கள் இமைகளிலிருந்து தண்ணீர் தாரைகள் ஓடட்டும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இஸ்ரவேல் உலகத்தின் கடைமுறை மட்டும் சிதறடிக்கப்பட்டார்கள். 10 கோத்திர இஸ்ரவேல் ராஜ்யமாகிய எப்பிராயீம் மேல் தேவனின் தண்டனை மிக கடுமையாக இருந்தது. ஆனால் அண்டசராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் அவர்களை கடுமையான சிற்றிப்பதற்காக அவர்களை சிதறடிக்க செய்ததில் எப்பிராயீமோடு சேர்ந்து தானும் வேதனைப்பட்டார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது குறித்து அவர்களை பற்றின தமது பழைய நீங்கா நினைவை பற்றி அவர் சொல்லுவதை கவனியுங்கள். எப்பிராயீம் என் அன்பு மகனும் நான் மகிழும் பிள்ளையும் அல்லவா? அவனுக்கு விரோதமாக நான் அடிக்கடி பேசினாலும் இன்றும் அவனை நினைவு கூறுகிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக ஏங்குகிறது. அன்போடே அவனை திரும்பவும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று யெகோவா தேவன் அறிவிக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்பிராயீம் இஸ்ரவேல் தேவனுடைய தயவிலிருந்து துரத்திவிடப்பட்டாலும் தேவன் தம் அன்பான நீங்கா நினைவு நிமித்தமாக ஒரு மகனைப் போல இஸ்ரவேல் ஜனத்தை மீண்டும் தன்னிடம் திரும்ப ஏற்றுக்கொள்ளப் போவதாக அவர் தீர்க்க தரிசனமாக இங்கே உரைக்கிறார். இஸ்ரவேல் தண்டிக்கப்படும் போது அவர்கள் அனுபவித்த வேதனையை தானும் உணர்வதாக தேவன் இங்கே வெளிப்படுத்தும் தகப்பனுக்குரிய அன்பு உண்மைதானா என்பதை நாம் எவ்விதம் அறிந்து கொள்ளுவது? இஸ்ரவேல் திரும்பவும் தம்முடைய தயவிற்குள்ளாக சீர்பொருந்த வேண்டும் என்று தேவன் நீங்கா நினைவோடு ஏங்குவது உண்மையா என்பதை நாம் எவ்விதம் அறிந்து கொள்ளுவது? 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் ஒரு தேசமாக மீண்டும் உருவானதுதான் அதற்கான ஆதாரமாகும். இது ஒரு வரலாற்று அற்புதமாகும். ஒரு தேசமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிக்கப்பட்டு அதன் சகல ஜனமும் பூமியின் கடைசி முனைவரை சிதறடிக்கப்பட்ட போதிலும் மீண்டும் தன்னுடைய சொந்த பூர்வீக தாய் நாட்டிற்கே திரும்பி வந்து மீண்டும் ஒரு தேசமாக உருவான இது போன்றதொரு நிகழ்வு சரித்திரத்தில் என்றுமே நிகழ்ந்ததில்லை. தந்தை போன்று தண்டித்து நேசிக்கும் தேவனின் அன்பானது யூத ஜனங்களை முழு தயவிற்குள்ளும் நம்பிக்கைக்குள்ளும் தொடர்ந்து சீர்பொருந்த செய்யும். ஆம், தேவன் குணப்படுத்தவே தண்டிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் முழு மனுக்குலமும் அவருடைய முழு அன்பிற்குள்ளும் தயவிற்குள்ளும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். இதற்கு முன்னோடியாகவே இஸ்ரவேல் படிப்படியாக மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது. சொல்லப்போனால் இஸ்ரவேல் தேவ தயவிற்குள் மீண்டும் கொண்டு வரப்படுவது முழு மனுக்குலத்திற்கும் மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டாகுவது போலிருக்கும் என்று ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஓ, என்னே ஓர் அற்புதமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார், துன்பப்படுகிறார். தேவனுடைய தண்டனைகள் மறுவாழ்வு அளிப்பவையாக இருக்கின்றன. அதன் மூலமாக அவருடைய நேசத்திற்குரிய வழி தப்பிப்போன பிள்ளைகள் மீண்டும் அவருடைய நெருங்கிய தயவிற்குள்ளாக சீர்படுத்தப்படுவார்கள் என்று நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
ஆம், தேவன் குணப்படுத்தவே தண்டிக்கிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாதா, தேவனுடைய அடையாளமான கண்ணீர் துளிகள் தேவனின் ஆழமான தகப்பனுக்குரிய அன்பையும் கரிசனத்தையும் அடையாளப்படுத்துகிறது. தேவன் மற்றவருடைய பாடுகள், துன்பங்களை தானும் அனுபவிக்கும் உணரும் திறனானது எபிரேயு பாஷையில் உள்ள யாதா எனும் வினைச்சொல்லிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சில சமயங்களில் டு நோ அறிந்து கொள்ளுவதற்கு அல்லது நியூ அறிந்திருப்பது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யாதா என்பது அறிவுபூர்வமான செயலையும் குறிக்கும், உணர்வுபூர்வமான செயலையும் குறிக்கும். இது பொதுவாக இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்படும் ஆழமான உணர்வுபூர்வமான அனுபவத்தை குறிப்பதாக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆழமான மனதுருக்கமான அன்பை வெளிப்படுத்தும் ஆற்றலையும் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் கூட இது அர்த்தப்படுத்துகிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். யாதா என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே எகிப்தின் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர் பட்ட துன்பங்களை தானும் உணர்ந்ததாக தேவன் வெளிப்படுத்துகிறார். 31ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், கிறிஸ்தவரும் மனதில் வைத்து பேண வேண்டிய விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். யாதா 31ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஆம், தேவன் நமது துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தையும் உணர்ந்து அறியக்கூடிய ஆழமான பரிவிரக்கத்தை கொண்டுள்ளார். ஒரு வேதனைப்படும் தேவன், வேதனையை உணரும் தேவன் என்பது தீமையின் அனுமதி பற்றின கேள்வியை நடைமுறை ரீதியில் நன்கு தெளிவுபடுத்துகிறது. இது இனி ஒரு காலம் வெறும் புத்தகம் சார்ந்த ஒரு கேள்வியாகவோ கோட்பாட்டு அளவிலான தத்துவமாகவோ இருப்பதில்லை. மனிதன் துன்பப்படும் போது தேவனும் துன்பப்படுகிறார் என்றால் பிறகு ஏன் தேவன் தீமையை அனுமதிக்க வேண்டும்? மனுக்குலத்திற்கு துன்பத்தை உண்டாக்கும் தீமையை தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும்? தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டு எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அதாவது பிதாவாகிய தேவன் அனைத்தையும் முன்கூட்டியே அறிவார் என்பது அவருடைய துயரின் எல்லைக்கு இன்னொரு கோணத்தை சேர்க்கிறது. தேவன் நமது துன்பத்தில் பங்கெடுக்கிறார் என்றால் பின்னர் ஏன் அவரும் துன்பப்பட வேண்டிய ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கி இருக்க வேண்டும்? எனவே நல்ல மனிதர்கள் அல்லது ஒன்றும் அறியாத பாலகர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் என்பது கேள்வியாக இருக்காது. மாறாக தம்முடைய தகப்பனுக்குரிய அன்பின் உணர்வுகளை கிழித்தெறியத்தக்கதான இரத்தமும் சோகமும் வலியும் மனவேதனைகளும் அடங்கிய மோசமான மனித சரித்திரத்தை தேவன் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்பதே கேள்வியாக இருக்கும். தேவனையும் அவர் தம் ஜனத்தின் மேல் வைத்துள்ள அவரது அன்பான பராமரிப்பையும் நம்புகிற சிலர் தங்களுடைய சூழ்நிலையில் தேவன் மிகவும் கடுமையாகவும் பார்க்க போனால் அநீதியாகவும் நடந்து கொண்டார் என்று நினைக்கிறார்கள். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 2வது அத்தியாயத்தினை தேவன் அநீதியானவர் என்று பலர் நினைக்கிறார்கள் எனும் பாடத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.